Hi friends, என்னோட பேர் சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். இதான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குவான்டி எல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் ஏன் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது கூட மற்ற எல்எஸ்எஸ் ஃபண்ட்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த இயரில், அதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம சேனலில் வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தனால நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குவான்டி எல்எஸ்எஸ் ஃபண்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த குவான்டி எல்எஸ்எஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ to 3 இயர்ஸில் வந்து அவங்களோட நெட் அசெட் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 2021 இதோட அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட இருந்த அமௌண்ட்டு இன்னைக்கு நிலைமையில் 10,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 மடங்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி லார்ஜ் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ரீசன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களோட அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 96% வந்து ஈக்விட்டியில் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் 3% வந்து அதர் திங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 96% எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்லேயும், 13.76% வந்து மிட் கேப்லேயும், 2.9% வந்து ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 19.83% வந்து அதர் கேட்டகரியில் இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கிற மொத்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 36 ஸ்டாக்ஸ் வந்து இவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இதை இவங்க செக்டர் பேசிஸில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 26.5% கிட்ட வந்து எனர்ஜி செக்டரில், எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டிஸ் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்சியலில் வந்து 21.54 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கன்சியூமர் ஸ்டேபிள்ஸில் வந்து 12.6%, மெட்டீரியல்ஸில் 10.7%, ஹெல்த் கேரில் வந்து 9.11%, கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து 8.38%, இண்டஸ்ட்ரியலில் 7.08%, ரியல் எஸ்டேட்டில் 0.66% வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எனர்ஜிஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் அப்புறம் ஃபினான்ஷியலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி செக்டர் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவங்களோட ஃபண்ட் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. தேர்ட் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த இயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற வந்து பாதி ஸ்டாக்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏறி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இறங்கியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட லாஸ்ட் 6 மந்த்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து மைனஸில் உங்களுக்கு இருக்குது. அண்ட் மற்ற இதில் அதர் கேட்டகரியிலையும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸும் வந்து அதே நிலைமை தான். ஸோ அந்த ஸ்டாக்ஸும் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனால இவங்களோட ஃபண்டு வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த 3 ரீசன் தான் வந்து இந்த ஃபண்டோட அண்டர் பர்ஃபார்முக்கு காரணம். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே லார்ஜ் கேப்பில் 60% மேலே இந்த வருஷம் இருந்ததுனால ஸோ அப்கமிங் இயர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அண்ட் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே வந்து இவங்களோட க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த இயர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை வந்து கண்டினியூ அப்படியே பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். லாஸ்ட் ஓவர் தி இயர்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு சில சேஞ்சஸ்னால மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுது இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஃபண்டு வந்து நாளைக்கு வந்து டவுன் ஆகுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் தான். லாஸ்ட் 5 years 10 years கேட்டகரியில் டாப்பில் இருந்த ஃபண்டு வந்து லாஸ்ட் 3 year கேட்டகரியில் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாக டவுன் ஆகுன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, இது ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிகிட்டு இருக்கு, கண்டினியூஸாக 2 to 3 years அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஃபண்டை வந்து எஸ்ஐபி போட்டீங்கன்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு விட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் பீரியட் வைக்கும்போது தான் என்ன தான் நம்ம வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு 10 to 12% ஆவரேஜாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நீங்கள் வந்து 15% 20% எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் 10 to 12% தான் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் டேர்மில் அதுவே உங்களுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட்டாக உங்களுக்கு வரும். இது என்னோட சஜஷன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குது நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது அந்த பிளானுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம குவான்டி எல்எஸ்எஸ் ஃபண்டை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ மற்ற ஃபண்ட்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன்,
மற்ற ஃபண்ட்ஸு வந்து கரெக்டாக இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸு உண்டான டேட்டா பார்க்கும்போது எல்லா ஃபண்டுமே வந்து ரொம்ப 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 லோ பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதுவும் லாஸ்ட் 3 மந்த்ஸில் பார்க்கும்போது லாஸ்ட் 3 மந்த்ஸில் எல்லா ஃபண்டுமே வந்து அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா மார்க்கெட்டோட வால்டைல் தான், மார்க்கெட் டவுனாக இருக்கிறனால தான். இது லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ எல்லா இஎல்எஸ்எஸ் ஃபண்டுமே லாஸ்ட் 1 இயர் வந்து சுமாரான ரேஞ்சில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்காக நீங்கள் வந்து ஃபண்டை விட்டு வெளியில் வந்தலாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஒரு மினிமமாக வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் ஒரு ஃபண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரே ஃபண்டில் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் போடாதீங்க. இஎல்எஸ்எஸில் போட்டிங்கன்னா இண்டெக்ஸில் போடுங்க, இண்டெக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா அடுத்து வந்து லார்ஜ் கேப்பில் போடுங்க, லார்ஜ் கேப்பில் போட்டிங்கன்னா அடுத்து வந்து ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், இந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபையாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஓகே பண்ணிவிட்டு அந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ மூலிமா குவாண்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்டை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.